அப்போ போய் டிக்கியை திறந்து அருவாள் எடுக்கிறதுக்கு களியக்காவலுக்குமார் டிக்கியை திறந்து ஏன் அருவா இங்கேயே வேணுங்களே வச்சுருக்காங்கடா அப்படின்னு இருக்காப்புல. காரை திறந்துருக்காப்புல, திறந்து அருவா எடுத்திருக்காங்க. காரை திறந்துன்னா அந்த பக்கம் கழுத்து வந்து கீழே கிடந்துச்சு. மிதிச்சுக்கிட்டே அப்படி உண்ணி கதவை திறக்கணும், தலை வெளியில் வந்து அப்படியே தலையை வெட்டி இளநி மாதிரி வெட்டி தூக்கி மிச்சம் 2 பேர் இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் தூரம் போனா அவங்க தலையை வெட்டி பாடியை தூக்கி உள்ள போட்டாங்க. கதவை திறந்துன்னா வாசு தான் ஒரு வெட்டு வெட்டியிருக்கான். யாராவது லிங்கத்தை வெட்டணுன்னு அந்த முகத்துக்கும் கண்ணுக்கும் மூக்குக்கும் இடையில அருவா பதிஞ்சிருச்சு. அந்த 20 பேர் டீமில் ஒரு 2 பேர் மட்டும் அதிகமான ஈடுபாடு காட்டி ஒட்டாமே இருந்திருக்கேன். அவங்க கையில் ஒரு பிளாஸ்டிக் கையில் அந்த தலையை போட்டு நீ போய் இது பிரபு சமாதியில் போய் வச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டுருக்கேன். கரெக்டாக அந்த கழுத்தில் ஓங்கி வெட்டிட்டு அப்படியே பின்னாடி பிடரி மயிர் இருக்கு இல்லையா, நல்லா விலகு வச்சிருக்கோம், அதை அப்படியே பிடிச்சி கருதை இருக்கிற மாதிரி தலையை எடுத்துட்டு வந்தப்போ ரொம்ப இதாக இருந்தது. அதாவது உயிர் பிச்சை கேட்க போன பெருவிலை மோகன் தான் பின்னாளில் வந்து லிங்கத்தை கொலை பண்ணுறாரு. எப்படி அந்த இடைப்பட்ட காலம் உயிர் பிச்சை கேட்டு போனதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன சம்பவம் நடக்குது? அதுக்கப்புறமும் லிங்கத்தோட அதாவது ஐயப்பனோட ஆள்கள் வந்து சின்ன அளவில் அங்கங்கே மார்க்கெட்டு அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒயின் ஷாப்பு எல்லாம் இதெல்லாம் இவங்களோட டீமு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் லிங்கத்தோட எதுவுமே மோதல் எதுவும் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ஏரியாவில் இவங்க கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெருவிலை மோகன் வந்து இந்த பல பிஸ்னஸ்ஸு, இந்த காரு புதுப்பிச்சு விற்கிறது, அதெல்லாம் நல்ல நல்ல காரெல்லாம் கைவசம் வருது. அதெல்லாம் காரெல்லாம் விற்றுட்டு நாகர்கோவில் நகரில் புதிய புது காரில் வந்து வளம் வர்றது, இது எல்லாமே லிங்கம் கவனத்துக்கு போகுது. ஓகே ஓகே. அப்படி கார் வியாபாரம் தொழில் இதுகள் எல்லாத்தையும் இது பண்ண ஒரு கட்டத்தில் ஏலம் எடுக்க போகிறாங்க, ஒயின் ஷாப் ஏலம். அப்போ ஒயின் ஷாப் ஏலம் எடுக்கும்போது இவங்க வந்து நின்ன தோரணைகள்லாம் பார்த்து லிங்க ஆளுகளை மிரண்டு போயிட்டாங்கன்னா பயத்தில் இல்லை, பூரா பெரிய பெரிய செயின் போட்டு நல்லா ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு பயங்கரமாக இவங்களுக்கு சவால் விடுற மாதிரி வந்து நிற்கிறாங்க. எல்லாமே ஆள் பலமாகவும் இருக்கேன், இப்போ மெலுமையான ஆளுகளாக இருக்காங்க, எல்லாம் வசதியான இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறேன், யார் இவங்க எல்லாம் அப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு. கடைசியில் இவங்க எந்த ஏலம் எடுத்தாலுமே ஏலம் எடுக்கவே முடியலை. ஏன்னா அந்த அளவுக்கு லிங்க், அதிகார லிங்க் எல்லாமே இவங்க கையில் இருக்குது. யாரும் எதிர்த்து லிங்கம் கேட்ட இடத்துல யாருமே அது பண்ண ரொம்ப குறைச்ச இடங்கள்ல ஏலம் எடுக்கிறாப்பு. ஓகே. மிக மிக குறைந்த கவர்மெண்ட் நிர்ணயிச்சதை காட்டிலும் கம்மியான ரேட்டுக்கு இவங்க ஏலம் எடுக்கிறாங்க. அப்படி ஒயின் ஷாப்புகள்லாம் ஏலம் எடுக்கிறாங்க. இவங்க அதில் எல்லாம் தலையிடலை. தோவாலைங்கிற ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்க ஒயின் ஷாப்பாக அது நகருக்கு வெளியில் இருக்குது, அந்த ஊரை மட்டும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. பெருவிலை மோகன் ஆளுங்க எடுக்கிறாங்க. அதை அவங்க ஒன்றும் அப்ஜெக்ஷன் பண்ண, ஒன்று தானே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு விட்டுறாங்க. மார்க்கெட்டும் அந்த ஒயின் ஷாப்பை மட்டும் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒயின் ஷாப்பில் ஒரு 3 பேர் அந்த ஆரம்பத்தில் லாட்ஜில் வந்து தொந்தரவு பண்ணேன். நம்ம 3 அருள் ஞான சிங், பில் ஞான சிங், அப்புறம் இன்னொரு சிங் ஏதோ ஒரு பேர், 3 பேர் அந்த ஒயின் ஷாப்புக்கு வராங்க. வந்தோடனே இவங்கெல்லாம் மார்க்கெட்டில், தோவாலை மார்க்கெட்டில் இருக்காங்க. இவங்க ஒயின் ஷாப்புக்குள்ளே வந்து உள்ளே வந்த உடனே கல்லாவில் உள்ள காசு எல்லாத்தையும் அள்ளி எடுத்துக்கிடுறாங்க. பீர் பாட்டில் 2-3 பாட்டில் எடுத்துக்கிடுறாங்க. எல்லாம் நாங்கள் வந்துட்டு போகணுன்னு சொல்லு உங்கள் அண்ணன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. எங்கள் அண்ணன் நான் பார்க்க போகணும் ஜெயிலில், 5000 எடுத்து வச்சுக்கோங்க, சாயந்தரம் வருவேன், வியாபாரம் வந்தோன்னா உங்கள் அண்ணன்கிட்ட கேட்டு 5000 எடுத்து வைங்க டேபிளில் அப்படின்னு சொல்லி இதையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவங்க இங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, தோவாலையில் இவங்க கூட்டாளிகள்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி 3 பேர் வந்தாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு வரேன், அவங்க அண்ணனை பார்க்க ஜெயிலில் இருக்காப்புல. யார்? லிங்கம். அப்போ வந்து ஜெயிலில் இருக்க அவங்கள பார்க்க போகிறோம், 5000 ரூபா எடுத்து வைக்கணும்னு சொல்லி, இல்லைன்னா காலையே சூறையாடிடுவோம்
அப்படின்னு மிரட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ இவங்க பேசுகிறாங்க, என்ன இவங்க வந்து ரொம்ப ஓவர் தொந்தரவாக இருக்குது, எங்கே போனாலும் தொந்தரவு கொடுக்குறாங்க இவங்க 3 பேரும், இப்போ ஒயின் ஷாப்லேயும் வந்து நம்மளை வாழ விட மாட்டாங்க போல, இவங்களை போட்டால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு காரில் வராங்க. ஒரு காரில் பெரும்பாலும் நான் 3-4 பேர் தான் வர முடியும், இவங்க 9 பேர் வந்திருக்காங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க எப்படி வந்திருக்கேன். அப்படி காரில் நெருக்கி அடித்து வந்திருக்கேன். காரில் 9 பேரில் ஒரு கட்டத்தில் போகும்போது 9 பேர் போயிருக்காங்க. ஓகே. அந்த கார் வந்து வாசலில் நிற்க, இவங்க 5 மணிக்கு சொன்ன மாதிரி வந்து நிற்க, இவங்க 3 பேர் உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போன உடனே என்ன செஞ்சுருக்கேன், கார் ஓட்டிகிட்டு போனது வந்து களியக்காவிளை குமார்னு சொல்லி ஒரு முக்கியமான இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் மோகன் தான் சொல்லுவாப்புல. களியக்காவிளை குமாரை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாப்புல யாரு, பெருவிலை மோகன். ஓகே. கார் ரிவர்ஸ்லேயே 60 கிலோமீட்டர் ஓட்டுவாப்புல. ஓகே. 60 கிலோமீட்டர் வேகத்தில் ரிவர்ஸில் ஓட்டுவாப்புல. அப்படி டிரைவிங் தெரிஞ்சாலு களியக்காவிளை குமார். அப்படி அவங்க டீம் இவங்க எல்லாமே உள்ளே வந்தோன்னே உள்ளே போயிருக்காங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, அடித்து, இவங்கெல்லாம் ஆள் முரட்டாள், அடித்து காருக்குள்ளே திணிச்சு, அப்போ தான் 9 பேர் காருக்குள்ளே வந்து திணிச்சு அமுக்கி காருக்கு கீழே சீட்டுக்கு அடியில் உட்கார வச்சு மிதித்து உட்கார வச்சு காரு போயிட்டுருக்கு. தோவாலையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் வாய்க்காலில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கான், பெரிய ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான், பெரிய வாய்க்கால். அது அந்த கரையில் அந்த கார் போய்கிட்டே இருந்தது. போயிட்டு இருக்கும்போதே இந்த கீழே விழுந்த ஒருத்தன் காலிட்டு அப்படியே பெருவிலை மோகன கன்னத்தை மிதித்து கண்ணாடியோட சேர்த்து அழுத்திட்டு இருந்திருக்கான். பிடிப்பட்டு அடிபட்டு கீழே கிடக்கிறவங்க ஒருத்தன் வந்து காலை விட்டு மிதித்து பெருவிலை மோகனை கார் கண்ணாடியோட போட்டு சேர்த்து மிதிச்சுக்கான். இவங்க திமிர முடியல, போட்டு நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு கார் ஓட்டிகிட்டு போகுது களியக்காவிளை குமார், ரொம்ப மிதிச்சுக்கிட்டு இருக்காண்டா காரை நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. காரை நிப்பாட்டி இவங்க ஆயுதங்கள்லாம் கார் டிக்கியில் இருக்குது, ஆயுதங்கள் எதுவுமே எடுக்காம தான் இது பண்ணியிருக்காங்க. இவங்க ஆயுதங்கள் பூராமே பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போ போய் டிக்கியை திறந்து அருவாள் எடுக்கிறதுக்கு களியக்காவிளை குமார் டிக்கியை திறந்து, ஏன் அருவா இங்கேயே வேணுங்களே வச்சுருக்காங்கடா அப்படின்னு இருக்காப்புல. காரை திறந்துருக்காப்புல, திறந்து அருவா எடுத்திருக்காங்க. காரை திறந்துன்னா அந்த பக்கம் கழுத்து வந்து கீழே கிடந்துச்சு, மிதிச்சுக்கிட்டே அப்படி உண்ணி கதவு திறக்கும், தலை வெளியில் வந்து அப்படியே தலையை வெட்டி இளநி மாதிரி வெட்டி தூக்கி அந்த ஆற்றுக்குள்ளே போட்டேன். பாடியை இழுத்து போட்டுட்டேன். மிச்சம் 2 பேர் இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் தூரம் போடணுன்னா அவங்க தலையை வெட்டி பாடியை தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க. 3 பேரையும் தலை வேற முண்டை வேறமாக அந்த வாய்க்காலில் தூக்கி போட்டுட்டு போயிருக்கேன். போட்டுட்டு அப்படியே வந்து இவங்க கையில் காசு எல்லாம் நிறைய இருந்திருக்குது. அப்படியே பெங்களூர், மும்பை அங்கங்கெல்லாம் போய் இருந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து சரண்டர் ஆகிட்டேன். இது வந்து லிங்கத்துக்கு பெரிய அடி. முதல் முறையாக அவங்க டீமில் உள்ள 3 பேர் அடுத்தடுத்து ஒரே நாளில் செத்து போனால் பத்திரிகைகளெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரே நாளில் மதுரையில் நாகர்கோவிலில் 3 கொலை, ரவுடிகள் கொலை அப்படின்னா அது பூராமே லிங்கம். என்னடா அப்படி சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்க தலைமறைவாகி போயிடுறாங்க. பிறகு வந்து பெரியகுளம் சப்ஜெக்டில் வந்து சரண்டர் ஆகி அங்கேருந்து நேராக பாளையங்கோட்டைக்கு அதுக்கப்புறம் மாறுதலாகி பாளையங்கோட்டைக்கு வரும்போது தான் பிரபுவோட அண்ணன், சரியாக பேர், அவர் ஒரு பெரிய கான்ட்ராக்டர், ஓகே, பிடபிள்யூடி கான்ட்ராக்டர், அவர் அங்கே இருக்கிறாரு. அவர் மேலே ஏதோ கேஸ் போட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே நைட்டில் வந்து இவங்களுக்கு பெரிய பேராகிடுது. லிங்கம் சம்பவம் பண்ணணுன்னா பெரிய பேராகிடுது. அப்போ வந்து என்ன செய்கிறாப்புலன்னா, அந்த கான்ட்ராக்டர், அவர் பேர் எனக்கு சரியாக ராஜாராமோ அநேகமாக ராஜாராம்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து பெருவிலை மோகன்கிட்ட சொல்கிறாப்புல, வந்து நீங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தெம்பு வந்துருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறார். எடுங்க நாங்கள்லாம் இருக்கிறவங்கள அப்படின்னு சொல்லி இருக்க. நைட் நேரத்தில் அந்த பிரபுவோட அண்ணன் தூங்காமல் அழுதுகிட்டே இருந்திருக்காப்புல. ஒரு நாள் நைட்டில் தூங்கிட்டு இருக்காப்புல, பெருவிலை மோகனோட காலை பிடிச்சிட்டு இருக்காப்புல. யார்? பிரபு அண்ணன் காலை பிடிச்சி திடுக்குன்னு எழுந்திரிச்சு, என்னென்ன பண்ண, இல்லை எனக்கு தூக்கமே வரல, நீ வேற வளர்த்திக்கிட்டே இருக்கிற, அதனால நான்லாம் உன்னை தம்பி மாரி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் பேசாமல் படுங்கண்ணே, நான் அவன் லிங்கத்தை நான் பழகி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீ மட்டும் அதை செஞ்சிட்டேன்னா
அந்த பிடபிள்யூ அந்த லைசன்ஸ் எல்லாம் நான் மாற்றி தந்துடுவேன், நீ அந்த தொழிலை எடுத்து கேஸை நாங்கள் பார்த்துக்கிடுறோம், நீ அந்த கான்ட்ராக்ட் தொழிலெல்லாம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் சொல்கிறது உறுதியாக இருந்தால் நான் சம்பவம் பண்ணுவேன், இது இல்லைனாலுமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் தைரியமாக தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இந்த வார்த்தைகள் வந்து அவருக்கு ரொம்ப உற்சாகம் கொடுத்து அன்றாடம் இதுக்கே பூஸ்டப் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காப்புல இந்த எண்ணங்களை. இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் தான் அவர் வெளியில் வந்த உடனே லிங்கத்தை சம்பவம் பண்ணணும். லிங்கம் வந்து சப்ஜெக்டில் இருக்காப்புல. ஓகே ஓகே. அப்போ அது சம்பவம் பண்ணணும் பயங்கரமாக திட்டமிடுறாங்க. யார் மோகன் டீம் வந்து பயங்கரமாக ஆயுதங்கள் ரெடி பண்ணுறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அளவுக்கு ரவுடிசம் பாதைக்கு வராதுக்கு முன்னாடி ஒரு சமயத்தில் என்னென்னா, ஒரு சந்தன மரம் வெட்டுறதுக்காக, திருட்டுத்தனமாக வெட்டுறதுக்காக கலெக்டர் ஆஃபீஸ் வளாகத்துக்குள்ளே மோகனும் அவங்க தம்பி ஒரு சீலன் இவங்க எல்லாமே வராங்க. ஓகே. நைட் நேரத்தில் வராங்க, கலெக்டர் ஆஃபீஸு பின்னாடி வராங்க. அங்கே காம்பவுண்டு, ஜெயிலோட காம்பவுண்டு சுவர் இருக்குது. அந்த அதில் வந்து ஒரு சந்தன மரம் இருக்குது, அதை வெட்டுறதுக்காக வராங்க. அதை வெட்டுறதுக்கு மரத்தில் மேறி போது அந்த சந்தன மரத்தை ஒட்டி ஒரு கக்கூசு. ஓகே. இது கலெக்டர் ஆஃபீஸ் கக்கூஸ். அது வந்து ஜெயில் காம்பவுண்டு சுவரோட இணைஞ்சிருக்குது. பெரும்பாலும் அப்படி வெளியிலையும் உள்ளேயும் இணைச்சு இருக்கக்கூடாது, ஆனால் அந்த மாதிரி சப்ஜெக்டில் அப்படி இணைஞ்சு இருந்தது. இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு தடவை எட்டி பார்க்குறாங்க. அந்த மரத்தை வெட்டலை அன்னைக்கு, ஆனால் நம்ம போய் பார்க்குறாங்க. வந்து பெரிய மரமாக இருக்கு, இன்னொரு நாள் வெட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மேலே பார்க்குறாங்க. ஜெயில் பின்புறம். அப்போ பின்புறம் வழியில், வாசல் வழியில் உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற உள்ள கைதிகள் தூங்குறது எல்லாமே தெரியுது அவங்களுக்கு. ஓகே ஓகே. இந்த இதை பார்த்துட்டு வந்துடுறாங்க. இது மனசில் இவனுக்கு நிற்கிது. இது எப்பமோ நடந்தது. அதுக்கப்புறம் புத்தேரி நாகராஜ் ஊரில் போய் தான் திட்டமிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. சம்பவம் பண்ணும்போது ஆயுதங்கள்லாம் உதவியெல்லாம் கேட்கும்போது ஆள் படையும் ஆயுதப்படையும் வெங்கடேச பண்ணையார் மாதிரி ஆள் எல்லாமே உதவி பண்ணியிருக்காங்க. வாகனங்கள் இருப்பாங்க. ஒரு 20 பேர் வந்து என்னெல்லாம் தயார் பண்ணுறாங்க, பெரிய ஏணி, பெரிய சம்மட்டி, 2 இரும்பு ஆப்புக. எதுக்கு அது? காம்பவுண்ட் வால் அடிக்கிறதுக்கு இல்ல, பூட்டை உடைக்கிறது. ஜெயில நைட் நேரத்துல பூட்டி இருப்பாங்க. ஓகே ஓகே. பூட்டை உடைக்கணும்ல, சாவி கிடைக்காது. அப்ப அந்த ஆப்பை வச்சு சம்மட்டி வச்சு அடிச்சு உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதான் போறாங்க. அங்க போய் எப்படி இறங்குறாங்க அப்படின்னு சொன்னா, அது மாதிரி பின்னாடி வந்து இறங்குறாங்க. ஏணி வச்சு அந்த காம்பவுண்ட், அந்த கக்கூசு சோருக்கு மேலே ஏறுறாங்க. அதுல இருந்து உள்ள இறங்குறாங்க. ஒவ்வொரு ஆளாக இறங்குறாங்க. இந்த டீமில் ஒரு ஆள் யாருன்னா மாதவன் சொல்லி ஒரு ஆள். அவன் அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சப்ஜெக்டில் கைதியாக இருந்திருக்கான். ஓகே. அவன் சாயந்தரம் தான் பெயிலில் வெளியில் வரான். மாதவன்கிறவனு வரான். அவன் வந்து ஜாமீனில் வெளியில் வரான். வந்து இந்த டீமோட சேர்ந்து அவனும் ரிட்டர்ன் வரான். வந்தோடனே இவங்க எல்லாமே வந்து துப்பாக்கி ரெடி பண்ணியிருக்காங்க, அறுவாள்கள், கத்தி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, ஏணி ரெடியாக இருக்குது. இதுகளோட வந்து மரத்தில் ஏறி ஏணியை வந்து ஜெயிலுக்குள்ளே இறக்கி, அது ஏன்னா உயரம்ல கீழே உள்ளே இறங்குறதுக்கு ஏணி, அதில் மேலே ஏறி அங்கேருந்து ஏணியை உள்ளே இறக்கி, உள்ளே இருந்து அப்படியே இறங்கி உள்ளே ஒவ்வொரு ஆளாக உள்ள கொல்லப்புறத்தில் உள்ள வாசல் வழியில் ஜெயிலுக்குள்ளே நுழையிறாங்க. அப்படி நுழையும் போது உள்ள அவன் மாதவன் காமிக்கிறான், இந்த ரூமில் தான் அவன் இருக்கிறான் அப்படின்னு. ஓகே ஓகே. ஏன்னா அவன் தான் வந்திருக்கான், அவன் இந்த ரூமில் இருக்கிறான். அவன் வாசலில் 2 பேர் நிற்கிறாங்க. யார்? பெருவிலை மோகனும் இன்னொரு ஆள் வாசுன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் கடந்து உள்ளே போகிறாங்க. போனோன்னே மாதவன் என்ன செஞ்சால் நேராக கேட்டுக்கு போயிட்டான். உள்ளுக்குள்ளேயே கேட்டுக்கு போனோன்னா, கேட்டில் நைட் நேரத்தில் ஒரு காவலர் தான் இருப்பார். அவர் அநேகமாக சேரில் உட்காந்த மணிக்கு தூங்குவார், அல்லது படுத்து கூட தூங்குவார். சாவி வந்து அந்த கேட்டில் பாக்ஸில் இருக்கும், கண்ணாடி பாக்ஸில். அங்கே ஒரு 8 இன்சார்ஜ் எல்லாம் இருக்கிறாங்க. போனோன்னா அருவாள் எடுத்து அந்த 8 படுதியில் வச்சு அசையக்கூடாதுன்னு சொல்லிப்பேன். அவர் முழிச்சு பார்க்குற மாதவன், என்னடா அவன் உள்ளே இருந்து எப்படி வெளியில் வந்தான்னு பார்க்குறேன். அவருக்கு தூக்கத்தில் அவருக்கு தெரியல. ஓகே ஓகே. உள்ளே இருந்த கைதி தானே அப்படின்னு நினச்சிருக்கு. அப்படி எப்படா வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் தான் ஜாமீன் தான் விட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மற்ற ஆள் வந்து சாவியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னா பூட்டுக்கு மேலே ஆப்பு வச்சு சம்மட்டியை வச்சு, சம்மட்டியெல்லாம் வேண்டாம் சாவியை வந்துருச்சுன்னு சொல்லி இவன் மாதவன் திறக்கிறான்.
திறந்தோன்னா அந்த இந்த கலைப்புறத்தில் அவன் எந்திரிச்சிட்டாப்புல. யார்? லிங்கம். லிங்கம் எந்திரிச்சு உள்ளே நிற்கிறாப்புல. கதவை திறந்த உடனே ஆள் நல்ல திரகாத்திரமா, அவனுக்கு ஈக்குவலாக இவங்க யாரும் இல்லை, இவங்கெல்லாம் பூரா சின்ன பசங்க நண்டின் சின்னமாக இருக்கிறாங்க. கதவை திறந்தோன்னா வாசு தான் ஒரு வெட்டியிருக்கான். யாரோ லிங்கத்தை வெட்டணுன்னு அந்த முகத்துக்கும் கண்ணுக்கும் மூக்குக்கும் இடையில அருவா பதிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. அருவா பதிஞ்சோன்னா அவன் அருவாள் அப்படி பிடிக்கிறாப்புல. அருவாலை பிடுங்க முடியலை. அருவாலை இறுக்கி பிடிச்சிட்டாப்புல. இவன் போராடிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ மோகன் என்ன செஞ்சுருக்காப்புல, விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு துப்பாக்கி ஒன்று கொண்டு போயிருக்கான். அதுக்குள்ளே ரவுண்ட்ஸை போட்டு எய்ம் எடுத்து சுட்டிருக்காப்புல. டம்முன்னு அந்த ரவுண்ட்ஸ் வந்து செவத்தில் பொட்டி அப்படியே பவரை கட் ஆகிடுச்சு. ஓகே. இருட்டாக டம்முன்னு அடித்த அதிர்வுள்ள பவர் கட் ஆனோன்னா என்னடா துப்பாக்கியும் வச்சுருக்காங்கன்னு அருவாலை விட்டுட்டு அப்படியே போயிருக்காப்புல. போன உடனே அங்கே உள்ள கக்குசு கிட்ட அதுக்கு இடையில லிங்கத்தோட ஆளுங்க இவங்க கூட உள்ள நுழைஞ்ச ஆளுகளோட சண்டை போட அவனை ஒருத்தனை வெட்டி உள்ள கொண்டேன். அவனும் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான். மற்ற ஆளுகள்லாம் பயந்து போய் ஒதுங்கி நிற்கிறாங்க. இவன் உள்ளே போன உடனே வாளியை எடுத்து கக்குசு இல்லையா, கக்குசு ஓரமாக இருந்து வாளியை எடுத்து இப்படி மறிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவன் கரெக்டாக அருவாலை வாங்கி பெருவிலை மகன் இங்கே கூட அருவாலை என்னடா பயந்துக்கிட்டு இருக்கீங்க, அருவாலை கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அவன் அப்படி இங்கே மூஞ்சிலேருந்து ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த இருட்டில் அப்படி கரெக்டாக அந்த கழுத்தில் ஓங்கி வெட்டிட்டு அப்படியே பின்னாடி பிடரி மயிர் இருக்கு இல்லையா, நல்லா விலகு அதை அப்படியே பிடிச்சி கருதை இருக்கிற மாதிரி தலையை எடுத்துகிட்டு வந்தப்போ எடுத்துகிட்டு என்ன செஞ்சுருக்காப்புலன்னா, அந்த 20 பேர் டீமில் ஒரு 2 பேர் மட்டும் அதிகமான ஈடுபாடு காட்டி ஒட்டாமே இருந்திருக்கேன். அவங்க கையில் ஒரு பிளாஸ்டிக் கையில் அந்த தலையை போட்டு நீ போய் இது பிரபு சமாதியில் போய் வச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்து விட்ருக்கேன். அவங்க அதை பயந்துக்கிட்டு போனவங்க ஒரு பஸ்ஸில் ஏறியிருக்காங்க. விடிய காலம் ஆயிடுச்சு. இது வந்து அதிகாலையில் நடந்து போயிருக்கேன். ஒரு பஸ்ஸில் ஏறியிருக்கேன். அந்த பஸ்ஸு டிப்போக்குள்ளே போனோன்னா வெளியில் சாக்கடையில் போட்டுட்டு போயிட்டேன். இவங்க இறங்கி போயிட்டேன். இல்லை, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒரு சிறைத்துறைக்குள்ள நடந்திருக்கு, ஜெயிலுக்குள்ள காவலர்களோட துணை இல்லாமல் அல்லது சிறை அதிகாரியோட சப்போர்ட் இல்லாமல் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அவங்களுக்கு இதில் பங்கு இருந்துச்சுங்களா? எப்படி? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இதனோட விவரங்கள்லாம் நான் அடுத்த தொடரில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ பயங்கரமாக இருக்குது. ஒரு ஜெயிலுக்குள்ள ஏதோ ரொம்ப அசால்ட்டாக போயிட்டு ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் மிகப்பெரிய தாதாவை கொண்டிருக்காங்க. காவல்துறையோட சம்பந்தம் இருந்துச்சா இல்லையாங்கிறத அடுத்த வீடியோ பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.